எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15 ஆகஸ்ட் 2024, 16 ஆகஸ்ட் 2024 மற்றும் 17 ஆகஸ்ட் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டின் சுதந்திர தின கருப்பொருள் என்ன? 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதம். இரண்டாவது கேள்வி, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? கோவிந்த் மோகன். அடுத்து மூன்றாவது கேள்வி, தேசப்பிரிவினை பெருந்துயர் நினைவு புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆர்.என். ரவி. தற்போது தமிழ்நாட்டிலிருந்து ராம்சார் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட சதுப்பு நிலம் எது? ஏ மற்றும் பி, அதாவது நஞ்சராயன் சரணாலயம், கழுவேலி சரணாலயம். மத்திய அமலாக்கத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? மத்திய அமலாக்கத்துறையின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் ராகுல் நவீன். காஷ்மீர் காவல்துறையின் புதிய தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? காஷ்மீர் காவல்துறையின் புதிய தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் நளின் பிரபாத். 2024ஆம் ஆண்டின் குடியரசுத் தலைவரின் த ட்ரக்ஸ் பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? டோனி மைக்கேல். 2024ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? குமரி அனந்தன். 2024ஆம் ஆண்டுக்கான ஏபிஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பா. வீரமுத்துவேல். 2024ஆம் ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆ. சஃபீனா. 2024ஆம் ஆண்டு தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சிக்கான விருது எந்த மாநகராட்சி பெற்றது? கோவை முதலிடம், தூத்துக்குடி இரண்டாவது இடம். 2024ஆம் ஆண்டுக்கான தமிழகத்தின் சிறந்த நகராட்சிக்கான விருது எந்த நகராட்சி பெற்றது? திருவாரூர். அதே மாதிரி பேரூராட்சி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சூலூர் பேரூராட்சி. அடுத்து 29 மாவட்டங்களில் மரகத பூஞ்சோலைகளை திறந்து வைத்தவர் யார்? 29 மாவட்டங்களில் மரகத பூஞ்சோலைகளை திறந்து வைத்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி எத்தனை தமிழக காவல் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்டது? 21 பேர். 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி இந்திய அளவில் எத்தனை அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டது? 1037 பேர். 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி தமிழக காவல்துறையில் எத்தனை அதிகாரிகளுக்கு தமிழக முதல்வரின் காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டன? 15 பேர். தி பேலட் ஆஃப் த வாரியர் கேர்ள்
குயிலி. த பேலட் ஆஃப் த வாரியர் கேர்ள் குயிலி என்ற மொழிபெயர்ப்பு நூலை வெளியிட்டவர் யார்? நிர்மலா சீதாராமன். இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய பந்துவீச்சு பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மோர்கல். கென்ய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தொட்டா கணேஷ். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS 08 உடன் SSLV T3 ராக்கெட் எப்போது விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது? 16 ஆகஸ்ட் 2024. அதாவது இதனோட எடை 176 கிலோ. அடுத்து, முதல்வர் மருந்தகம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? தமிழ்நாடு. முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் யாருக்காக தொடங்கப்பட உள்ளது? முன்னாள் இராணுவ வீரர்கள். எந்த மாநிலத்தில் அண்ணா உணவகம் திட்டம் தொடங்கப்பட்டது? ஆந்திர பிரதேசம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 2024 எங்கு நடைபெற உள்ளது? சிங்கப்பூர். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவிலிருந்து எத்தனை பேர் பங்கேற்கின்றனர்? 84 பேர். மூன்றாவது தமிழ்நாடு சர்வதேச காத்தாடி திருவிழாவை தொடங்கி வைத்தவர் யார்? தாமோ அன்பரசன். சமீபத்தில் காலமான தீபக் சிங் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இராணுவ வீரர். மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வாங்க பணம் வழங்கும் இந்தியாவில் முதல் மாநிலம் எது? மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வாங்க பணம் வழங்கும் இந்தியாவின் முதல் மாநிலம் மத்திய பிரதேசம். Why I Am a Hindu என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சசி தரூர். அடுத்து, 2024 ஆண்டுக்கான நல்லாளுமை விருது டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து, சூலூர் பேரூராட்சி 2024 ஆண்டின் சிறந்த பேரூராட்சியாக தேர்வு செய்யப்பட்டது. அடுத்து, இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கோல்கீப்பர் PR ஸ்ரீஜேஷ் சமீபத்தில் ஓய்வு பெற்ற நிலையில் அவரை கௌரவிக்கும் விதமாக அவரின் ஜெர்சி எண் 16ஐ ஹாக்கி இந்தியா கூட்டமைப்பு விடுவித்தது. அக்னி ஏவுகணையின் தந்தை என்றழைக்கப்படும் RN அகர்வால் 16 ஆகஸ்ட் 2024 காலமானார். அடுத்து, பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்திற்கு 4 தேசிய விருதுகள், அதாவது 70வது தேசிய திரைப்பட விருதுகளுக்கான தேர்வுக்குழு டெல்லியில் நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் 1 திரைப்பட சிறந்த ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன், ஒளி வடிவமைப்பு ஆனந்த் கிருஷ்ணமூர்த்திக்கும், பின்னணி இசை AR ரஹ்மான் அவர்களுக்கும் சிறந்த தமிழ் படம் ஆகிய 4 விருதுகளை பெற்றது. இது மற்ற முழுநீள திரைப்படங்களுக்கான அறிவிக்கப்பட்ட விருதுகள். சிறந்த முழுநீள திரைப்படம் ஆட்டம், சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் காந்தாரா, சிறந்த நடிகர் ரிஷப் ஷெட்டி காந்தாரா திரைப்படத்திற்காக, சிறந்த நடிகை நித்யா மேனன் மானஷி அதாவது குஜராத்தி திரைப்படம், சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் ஆனந்த் ஏகர்ஷி, சிறந்த இயக்குனர் சூரஜ் ஆர் பர்ஜாத்தியா, சிறந்த ஒளிப்பதிவாளர் ரவிவர்மா, சிறந்த ஒளிவடிவமைப்பாளர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி, சிறந்த படத்தொகுப்பாளர் மகேஷ், ஆட்டம் திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர்.
அதே மாதிரி சிறந்த இசையமைப்பாளர் பிரீத்தம் பிரம்மாஸ்திரா திரைப்படம். அதே மாதிரி சிறந்த பின்னணி இசை ஏஆர் ரஹ்மான் பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்திற்கு. அதே மாதிரி சிறந்த நடன பயிற்சியாளர் ஜானி மாஸ்டர் மேகம் கருக்காதா திருச்சிற்றம்பலம் படத்திற்காக. சிறந்த சண்டை பயிற்சியாளர் கேஜிஎஃப் 2 படத்திற்காக சண்டை பயிற்சியாளர். அதே மாதிரி சிறந்த பின்னணி பாடகர் அபிஜித் சிங் பிரம்மாஸ்திரா 1. சிறந்த பின்னணி பாடகி பாம்பே சைஸ்ரீ. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், மொழி வாரியாக விருதுக்கு தேர்வான முழுநீள திரைப்படங்கள் பொன்னியின் செல்வன் தமிழ் திரைப்படம், மலையாள திரைப்படம் சவுதி வெள்ளக்கா. அதே மாதிரி சிறந்த தெலுங்கு திரைப்படம் கார்த்திகேயா 2, சிறந்த கன்னட திரைப்படம் கேஜிஎஃப் 2. இதே தான் நம்ம இங்கே பெரிய லெட்டர்ஸில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இன் தமிழ் 15, 16, 17 ஆகஸ்ட் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரியது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.